இதையெல்லாம் உங்க குழந்தைகள் முன்னாடி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சி நிச்சயமா பாதிக்கும். என்னன்னு தெரியுமா? நம்பர் 1 குழந்தைகள் முன்னாடி ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போடுறது. இதனால அவனுடைய மைண்ட் செட் எதுவுமே சத்தம் போட்டு சண்டை போட்டா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவான். நம்பர் 2 ஒரு குழந்தை ஒரு தவறு பண்ணுது அப்படின்னா, அந்த தவறு வந்து ரொம்ப பெருசு பண்ணி பேசுறது. அத பத்தி விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பொதுவா குழந்தை அப்படின்னா தவறு பண்ண தான் செய்வாங்க. அது சரியான வழிக்கு கொண்டு போறது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கடமை. நம்பர் 3 நெகட்டிவான விஷயங்கள குழந்தைகளோட மனசுல திணிச்சுக்கிட்டே இருக்கிறது. உன்னால எதுவுமே முடியாது. நீ வேஸ்ட். ஏன் இப்படி இருக்க? அந்த மாரி நெகட்டிவான விஷயங்கள திணிக்க திணிக்க சின்ன வயசுல இருந்தே என்னால எதுவுமே முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது கெட்ட பழக்கங்கள பசங்க முன்னாடி பண்றது. ஒரு ஆண் ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம். இதுவே பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா, ஆணுக்கு மரியாதை கொடுக்காம நடக்கிறது, ஆணுக்கு தெரியாம சில விஷயங்கள் பண்றது. இதெல்லாம் குழந்தைகள் பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே தவறான வழிக்கு போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் எதுவுமே வெளியில இருந்து கத்துக்கிறதுல உங்க கிட்ட இருந்து தான். நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல